ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 2 ஆட்டோமேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து வீட்டில் உள்ள டேங்க்கில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இல்லாதப்போ ஓவர்ஃப்ளோ ஆகாமல் தண்ணி நிரப்புறதுன்னு பார்த்துருந்தோம். இன்னொரு வீடியோவில் வந்து வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆள் இல்லாமல் தண்ணி பாய்ச்சலாம்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருந்தோம் இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம அந்த டிவைஸில் ப்ரோக்ராம் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டூலை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமை எப்படி அந்த டிவைஸில் அப்லோட் பண்ணி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அதில் Arduinoன்னு டைப் பண்ணுங்கள் கூகுள் சர்ச்சில். சர்ச்சில் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா Arduino வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த Arduino சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இது லைசன்ஸ்லாம் தேவையில்லை, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் இது. அதில் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஓஎஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் அவைலபிள் இருக்குன்னு வருது. இப்போ கரண்ட்டாக இருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.8.16. விண்டோஸ்க்கு வந்து 2 டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டாலபிள், இன்னொன்று வந்து ஜிப் ஃபைலு. நம்ம வந்து இன்ஸ்டாலபிள் ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டொனேட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுக்குறேன். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போயிட்டு அப்ளிகேஷன் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணட்டுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த விண்டோவில் எந்தெந்த காம்பனன்ட் தேவையோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பை டிஃபால்ட் அது செலக்டடில் இருக்குது. செகண்ட் வந்து யூஎஸ்பி டிரைவர், அது இருந்தால் தான் நம்ம டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். தேர்டு வந்து ஸ்டார்ட் மெனு ஷார்ட்கட்டு, அது வேணும்னா எனேபிள் பண்ணிங்க, வேணாம்னா டிசேபிள் பண்ணிடுங்க. ஃபோர்த்து வந்து டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டு, அதுவும் வேணும்னா எனேபிள் பண்ணிங்க, இல்லை வேணாம்னா டிசேபிள் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக உள்ளது வந்து INO ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அசோசியேட் பண்ணுறது. இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் .INO தான் கிரியேட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஓப்பன் ஆகும். அதுக்காண்டி இந்த லாஸ்ட் ஆப்ஷன் அது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. எந்த லொக்கேஷனில் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. நான் டிஃபால்ட் லொக்கேஷன் வச்சுட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷோ டீட்டெயில்ஸ் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். யூஎஸ்பி டிரைவர் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுனால இங்கே டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாமான்னு கேட்குது. எஸ் கொடுத்துங்க. 3 வாட்டி கேட்கும், 3 வாட்டி எஸ் கொடுத்துங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துருங்க. டெஸ்க்டாப்பில் இருக்க ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். விண்டோஸ் ஃபயர்வால் செட்டிங்ஸில் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணட்டுமான்னு கேட்குது. அலோவ் கொடுத்துங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. டிஃபால்ட்டாக ஒரு எம்டி ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட நேம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டோ அதை வச்சு நேம் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணலாம். ஃபைலை கிளிக் பண்ணிட்டு எக்ஸாம்பிளில் பேசிக்ஸில் Blynk ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சாம்பிள் Blynk ப்ரோக்ராம் வந்து டிவைஸில் ஒரு LED இருக்கும். அதை வந்து 1 செகண்ட் ஆன் பண்ணி மறுபடியும் 1 செகண்ட் ஆஃப் பண்ணும். இந்த ப்ரோக்ராமில் LED_built-in ஒரு டிஃபால்ட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஒவ்வொரு போர்டுக்கும் LED பின் வந்து மாறும். LED_built-in இந்த காமன் வேரியபிளை யூஸ் பண்ணிட்டோம்னா
அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எந்த பின்னுங்கிறது போர்டுக்கு தகுந்தாப்புல ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நான் Arduino நானோ போர்டில் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த போர்டுக்கு எல்இடி பின் எதுன்னு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் Arduino நானோங்கிற போர்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே பின் டயக்ராமில் எந்த பின் வந்து எல்இடிக்கு யூஸ் பண்ணிடுறாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. நான் இப்போ இதில் ஏரோ மார்க்கில் காமிச்சிருக்கேன்ல, எல்இடி பில்டின் வந்து PB5ங்கிற ரெஜிஸ்டரில் இருக்குது. PB5 மேலே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 13க்கு மேப் ஆகிருக்கு. ஸோ இதில் எல்இடி பில்டின் எந்த பின்னு பார்த்தா D13ங்கிற பின். இதை நம்ம செக் பண்ணி டைரெக்டாக D13ங்கிற பின் கொடுக்கலாம். இல்லை நம்ம எல்இடி பில்டுன்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக D13 பின் எடுத்துக்கும். இனிஷியலாக நம்ம போர்டில் எந்தெந்த பின்னை இன்புட்டுக்கும் எந்தெந்த பின் அவுட்புட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம்னு வாய்ட் செட்டப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு பின் மோடு யூஸ் பண்ணணும். அதை எப்படி டிஃபைன் பண்ணு பார்த்தீங்கன்னா, பின் மோடுன்னு கொடுத்து எந்த பின்னோ அதை கொடுத்து அதை இன்புட்டோ அவுட்புட்டோன்னு நம்ம கொடுக்கணும். நான் இங்கே வந்து எல்இடி பில்டுன்னு கொடுத்து அதை அவுட்புட்னு கொடுத்துட்டேன். அடுத்ததாக லூப் ஃபங்க்ஷன். லூப்பில் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் லைனில் அந்த எல்இடியை வந்து ஹைன்னு கொடுத்து ஆன் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டிலே 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்துடும். 1000 மில்லி செகண்ட்ஸ்னால் 1 செகண்டு. 1 செகண்ட் வந்து ஆனில் இருக்கும். அடுத்த தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எல்இடி பில்டின் பின்னை வந்து லோ கொடுத்து ஆஃப் பண்ணிடுறோம். அது எவ்வளோ நேரம்னு பார்த்தா ஃபோர்த் லைனில் 1000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 1000 மில்லி செகண்ட் தான் எகைன் 1 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் ரன் ஆகும். இது அப்படியே லூப்பில் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். 1 செகண்ட் ஆன் ஆகும், 1 செகண்ட் ஆஃப் ஆகும், அப்படியே போயிட்டுருக்கும். அவ்வளோதான் ப்ரோக்ராம். இப்போ போர்டை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணலாம். Arduino நானோ போர்டை இப்போ லேப்டாப்போட USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம எந்த போர்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம்ட்டு இங்கே டூல்ஸில் போய்ட்டு செலக்ட் பண்ணணும். டூல்ஸில் போய்ட்டு Arduino நானோ செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக என்ன பூட் லோடர் யூஸ் பண்ணுறோன்ட்டு செலக்ட் பண்ணணும். இந்த Arduino நானோ போர்டில் ஓல்டு பூட் லோடர் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நான் ஓல்டு பூட் லோடர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த போர்டு வந்து எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு செலக்ட் பண்ணணும். இந்த போர்டு வந்து COM1ங்கிற போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த COM1 போர்ட்டை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாம் கனெக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரோக்ராமும் செக் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ண வேண்டியதான். அப்லோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இந்த சாஃப்ட்வேரை எரர் எதுவும் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் அப்படியே பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ஹார்ட்வேரில் அப்லோட் பண்ணிடும். ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போர்டுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. போர்டில் இருக்க எல்இடியை பாருங்கள், கண்டினியூஸாக 1 செகண்ட் ஆன் ஆகி ஆஃப் ஆகி கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். நம்ம இப்போ சாம்பிள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னன்னு கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.